Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு வெண்டைக்காய் ரெசிபி. இது சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் உண்டு, ஸ்நாக்குக்கு ஸ்நாக்கும் உண்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கர்டு, சிக்கன் 65 மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வெண்டைக்காய் நீளமாக இருந்தனால ஸோ ஒன்றொன்றையும் 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த நூலாக வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் கிளறி விட்டுட்டிங்கன்னா நூலாக நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மாவை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒன்றா போட்டு கிளறணும்னு இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் கிளறிக்கலாம். இது ஒரு சிக்கன் 65 மசாலா டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் இந்த சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எடுத்திருக்கேன், இங்கே சோம்புத்தூள், சீரகத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கர்டு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, லெமன் ஜூஸும் கர்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இதை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. ஸோ இதில் எல்லாம் நல்லா இந்த வெண்டைக்காய்க்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஹீட் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஒரு வெண்டைக்காயை எடுத்து போடுங்க. நம்ம நீளமாக தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு வெண்டைக்காய் எடுத்து போடுங்க. மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு மொத்த குவியலாகவே அப்படியே ஃப்ரை ஆகி வரும். ஏன்னா இந்த வெண்டைக்காயோட ஸ்டிக்கினஸ்னால. ஸோ ஒரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பீசஸாக கிடைக்கும் ஃப்ரை ஆகி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஏன்னா வெண்டைக்காய் அப்படின்னா குழந்தைங்க டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் பிள்ளைங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் உண்டு, ஸ்நாக்குக்கு ஸ்நாக்கும் உண்டு. நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பாருக்கு இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸஸ்க்கு இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப அழகாக பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏதாவது கலர் சேர்த்துக்கலாம். அது நான் விரும்புகிறதில்ல, அதனால் நான் அதை எதுலேயுமே சேர்க்குறதும் இல்லை. ஸோ ஒரிஜினல் கலரில் இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ரை பண்ணி சூப்பராக கிறிஸ்பியான வெண்டைக்காய் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை வியூவர்ஸ்.